மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் K. ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் ராஜயோகம் நேயர்களே. மாற்று சிந்தனை உள்ளவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் ஜோதிடத்தை எடுத்துச் சொல்லி ஜோதிடத்தென்றல் என்று பாராட்டு பெற்றவர் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K. ராம் அவர்களை இன்னைக்கு சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. ஐயா, இன்னைக்கு ராஜயோகம் நிகழ்ச்சிக்கான கேள்வி, பெண் குழந்தைகள் பிறந்தாலே விசேஷம், அதுவும் வெள்ளிக்கிழமை பெண் பிறந்தா ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. எதனால? வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமுமே அதிகபட்ச நன்மைகளுடைய காரியமாகத்தான் அமையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் நமக்கு உறுதியாகவும் தெளிவாகவும் சொல்லி வச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மற்ற நாட்களில் ஜனனமாகக்கூடிய பெண் குழந்தைகளை விட வெள்ளிக்கிழமை நாட்களில் ஜனனமாகக்கூடிய பெண் குழந்தைக்கு அதிர்ஷ்டமான குழந்தை அப்படிங்கிற ஆசையோடு எதிர்பார்ப்புகள் நிறைந்து பெற்றோர்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வழக்கம், அதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமிகளுக்கும் சேர்ந்த மகாலட்சுமியின் மொத்த நன்மைகள் நமக்கு வீடு சேரக்கூடிய, இல்லம் சேரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. மற்ற நாட்களில் மற்ற கோள்களில் இருந்து பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மையான கதிர்வீச்சுக்களை விட வெள்ளிக்கிழமை நாட்களில் பார்த்தோம்னா சுக்கிர பகவானுடைய, அதாவது ஆடம்பரத்துக்கு சுகபோகங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய, கலைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய, ஆண் பெண் இரு பாலினங்களுக்கும் வசிய சக்தியாக விளங்கக்கூடிய, அந்த வசியம் என்ற சொல்லுக்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் வெள்ளிக்கிழமை நாட்களில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ரெண்டாவது, வெள்ளிக்கிழமை நாட்களில் வச்சுக்கக்கூடிய சுக்கிர வழிபாடு இந்த சுக்கிர பகவானிலிருந்து வரக்கூடிய, சுக்கிர பகவான் கிரகத்திலிருந்து வரக்கூடிய நல்ல நன்மையான கதிர்வீச்சுக்களை நமக்கு உள்வாங்கி கொடுக்கக்கூடிய அதிக அமைப்போடு இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் தாத்பரியங்கள் நிறைந்த இந்த சுக்கிர பகவானுடைய அற்புதம் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அதிர்ஷ்ட லட்சுமியே உங்களுடைய இல்லத்திற்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான சந்தோஷம் எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்கும். இது இயல்பானது மட்டுமல்ல, உண்மையானதும் கூட. எதனால் இந்த விஷயத்தை உண்மைப்படுத்தி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் யாருக்கு, அதாவது ஒரு ஆணுக்கு எவ்வளவு தான் யோகம் இருந்தாலும் அந்த யோகம் பலிதமாகணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு, அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு யோகம் இருந்துகிட்டு இருக்கணும். உதாரணமாக ஒரு குடும்பத்தில் கணவருக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, அப்படி எத்தனையோ யோகம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எவ்வளவு யோகங்கள் இருந்தால் கூட அந்த யோகங்கள் சிந்தாமல் சிதறாமல் முழுமையாக பலிதமாகணும் அப்படின்னா
உங்களுடைய வாழ்க்கையில் அந்த யோகங்கள் வந்து சேரணும் அப்படின்னா, அந்த யோகங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடையணும் அப்படின்னா, மனைவிக்கு ஆணுக்கு இருக்கிற அந்த யோகம், அந்த என்னென்ன யோகம் இருக்கோ அந்த யோகம் பலிதமாகிறதுக்கு பெண்ணுக்கு யோகம் இருந்துகிட்டு இருக்கணும், மனைவிக்கு யோகம் இருக்கணும். திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? எண் கணிதமும் எழுத்து மாற்றமும் ஏற்றத்தை கொடுக்கவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு திருப்பு முனையை தேடித்தரும் வம்ச விருட்சம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வ அருளும், கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும் அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த வம்ச விருட்சம். 33 தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட வம்ச விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாகியமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி, நல்லாசி பெருகும் நவமி, ஆன்றோர் ஆசி தரும் அமாவாசை, பாவங்களை போக்கும் பௌர்ணமி, பிணிகளை வெல்லும் பிரதமை, சலனம் தரும் சந்திராஷ்டமம், பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை, பீடைகள் அகற்றும் பிரதோஷம், சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி, ஏற்றம் தரும் ஏகாதசி ஆகிய மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட வம்ச விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட வம்ச விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த வம்ச விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் வம்ச விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அற்புதம் வம்ச விருட்சம். கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற அம்ச யோகம் பொருந்திய வம்ச விருட்சம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை என்ற ஆழமான ஆன்மீகத்தை உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி தமிழக ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் விருது பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி 9940431377 967727 761229 995229 91118 9840160068. ஒரு குடும்பத்தில் அதாவது ஆண்களுக்கு யோகம் இருந்து பெண்ணுக்கு யோகம் இல்லை அப்படின்னா அந்த ஆண் யோகங்கள் வந்து அவ்வளவாக பலிதமாகாது. அந்த யோகங்கள் அடுத்தவங்களுக்கு தான் போய் சேரும். அதுவே ஒரு குடும்பத்தில் பெண்ணுக்கு யோகம் இருந்து ஆணுக்கு யோகம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஏழ்மையான நிலையில் இருந்தால் கூட மேன்மையான நிலைகளுக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறக்கிறத விட பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அப்போ அந்த யோகம் இருக்கும் இல்லையா, சுக்கிர பகவானுடைய அந்த சுகபோக வாழ்க்கைக்கு உண்டான அத்துணை யோகங்களையும் நமக்கு கொண்டு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் இன்னொரு சூட்சமமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் பிறந்தாலும் இந்த யோகம் வரும்னு எடுத்துக்க முடியாதுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே, அதாவது சுக்கிர ஓரை இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் பிறக்கிற குழந்தை, ஒரு ஏழ்மையான வீட்டில் குழந்தை பிறந்தாலும் அந்த குடும்பம் வந்து அந்த குழந்தை வந்து ருதுவாகிறதுக்குள்ள, அந்த பெண் குழந்தை ருதுவாகிறதுக்குள்ள அந்த குடும்பம் வந்து
பல கோடிகளுக்கு அதிபதியாக மிகப்பெரிய செல்வத்தை அடையக்கூடிய பாக்கியங்களாக சொந்த பந்தங்கள் அனைவருமே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமான முன்னேற்றத்தை அடைந்தே தீருவார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இதில் இன்னொரு விஷயம், இதே வெள்ளிக்கிழமை காலையில் பொழுது கிளம்ப குழந்தை பிறந்தாலும் சரி, அதே மாதிரி மாலை நேரங்களில் வீட்டில் விளக்கு வைக்கும் பொழுது பெண் குழந்தை பிறந்தாலும் சரி மிகப்பெரிய மேன்மையை அடைஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது கொடுக்குற சாமி கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சுப ஹோரைகளில் பிறக்கிற எல்லா பெண் குழந்தைகளுக்குமே மிகப்பெரிய மேன்மைகளையும் மிகப்பெரிய சுகபோகமான வாழ்க்கைகளையும் மிகப்பெரிய நன்மையான இடத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய அளவிற்கு மன்னவன் அதாவது கணவர் அமைவார் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக வெள்ளிக்கிழமை குழந்தை பிறந்தால் மட்டும்தான் யோகம் எடுத்துக்க முடியாதுங்க. மற்ற நேரங்களில் மற்ற காலங்களில் மற்ற நாட்களில் குழந்தை பிறந்தால் கூட நவ கிரகங்களுடைய சாரம் சுபச்சாரமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு அச்சாரமாக வாழ்க்கையில் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் வெள்ளிக்கிழமை பிறக்கிற குழந்தைக்கு ஏன் இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு யோகம் இருக்குதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக சுக்கிர பகவானுடைய சுகபோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் எல்லோருமே எதிர்பார்க்கறது சுகம்தானே. அந்த சுகமும் யோகமும் எல்லா விதமான சுக போகங்களையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. உங்களுடைய ஜாதகம், கைரேகை, பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்ரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் K. ராம் PhD அவர்கள் ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் K. ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜென்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024. தொலைபேசி எண் 0424849187, செல் 9940431377, 9677276129, 995229 91118 9840160068. ஐயா, இப்போ வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தா இவ்வளோ யோகம் இருக்குன்னு சொல்கிறீங்க. குழந்தையே இல்லாமல் நிறைய தம்பதிகள் இருக்காங்க. அவங்களுக்கு 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நீங்கள் உருவாக்கிய வம்ச விருட்சம் எந்த வகையில் பலன் கொடுக்குது, உதவிகரமாக இருக்குது பூஜை பண்ணினா? ஒருவருடைய திருமணம் ஆகும் பொழுது திருமணத்துக்கு அப்புறம் எந்த வயசில் அல்லது எத்தனை வருஷம் கழித்து புத்திரபாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்கும். அப்போது அந்த மாதிரியான விதிகளுக்கு உட்பட்டு ஒருவருக்கு எந்த நேரத்தில் அல்லது எந்த காலத்தில் குழந்தை பிறக்கணும். பல பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகி ஒரு வருடத்திலேயே குழந்தை ஜனனமாகக்கூடிய புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புத பாக்கியம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமணமாகி சில வருடங்கள் அல்ல பல வருடங்கள் கழிந்தாலும் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாமதமாகிட்டே போயிட்டுருக்கும். அதாவது அவங்களுடைய ஜாதகத்தில் புத்திரகாரகனாகிய குரு பகவான்
இந்த காலத்தில் புத்திர பாக்கியம் கொடுத்தா தான் நல்லது, அல்லது இந்த காலத்தில் தான் புத்திர பாக்கியம் கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பில் இருந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் புத்திர பாக்கியத்துக்கு உண்டான குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் கூட புத்திர ஸ்தானாதிபதி ஏதாவது மறைவுபட்டு நீச்சம் பெற்று ஏதாவது யோக பங்கம் ஆயிருந்தார்னா அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய புத்திர பாக்கியம் காலம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதாவது நிறைய பேருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அது கிடைக்கக்கூடிய காலங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்படி தள்ளி போகக்கூடிய காலங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விடி வெள்ளியாக வம்சவருஷம் இருந்துக்கிட்டு இருக்கும். 10 வருஷம் கழித்து குழந்தை கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த 10 வருஷம் கழித்து கிடைக்க வேண்டிய அந்த புத்திர பாக்கியத்தை முன்னாடியே 10 மாதங்களில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த வம்ச விருட்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. குழந்தை பாக்கியமே, அதாவது புத்திர பாக்கியமே ஒருவருக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லாத ஒரு புத்திர பாக்கியத்தை வேறு எந்த ஒரு பூஜையும் கொண்டு வர முடியாதுங்க. கண்டிப்பாக அடிப்படை ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் இருந்துக்கிட்டு இருந்து அது தள்ளி போகக்கூடிய அளவுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் தள்ளிய புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வழிபாடுகள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் தான் புத்திர பாக்கியம் கிடைக்கணுங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞானம் அல்லாத விஞ்ஞான ரீதியான ஒரு சில மருத்துவ முறைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாம் தெளிவுபடுத்தி இந்த வம்ச விருட்சம் உங்களுக்கு காலாகாலத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான உத்தரவாதமான ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் தனம் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் தனம் கிடைத்தே தீரும். புகழ் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் புகழ் கிடைத்தே தீரும். அதிர்ஷ்டம் இருந்தும் அனுபவிக்க இயலாமல் நிர்கதியாக நின்று தவிப்பவர்கள் நற்கதி பெற்று நலமுடன் வாழ வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். நாள் முழுவதும் நன்மை தரும் நவதேவதை பூஜை, நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திர தேவதை பூஜை, வியாபார வெற்றி தரும் தனதானிய தேவதை பூஜை, வீடு வாகன யோகம் தரும் விருட்ச தேவதை பூஜை, பண வரவை அதிகரிக்கும் தன தேவதை பூஜை, தனவரவை தேடித்தரும் தர்ம தேவதை பூஜை, விதியை விட வலிமையான திதி தேவதை பூஜை, குபேர சம்பத்து தரும் குலதேவதை பூஜை, ஐஸ்வர்ய யோகம் தரும் அக்ஷய தேவதை பூஜை, அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அஷ்டலட்சுமி பூஜை, ஆபரண சேர்க்கை தரும் ஸ்வர்ண தேவதை பூஜை, பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பிதுர் தேவதை பூஜை, ராகு கேது தோஷம் நீக்கும் காளி துர்கா தேவதை பூஜை, பூர்வ ஜென்ம பாவம் போக்கும் புஷ்ப தேவதை பூஜை, புத்திர தோஷம் நீக்கும் சத்ரு தேவதை பூஜை, செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக தேவதை பூஜை, நாக தோஷம் போக்கும் சர்ப தேவதை பூஜை, ஏறுமுகம் காண ஆறுமுக பூஜை ஆகிய அதிதேவதை பூஜைகளால் பூஜிக்கப்பட்ட வம்ச விருட்சம். தமிழக ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K. ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994004 3137 9677 7612 995529 91118 9840160068. நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, இந்த விட்டமின் குறையாக இருக்குது அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த உடல் ரீதியான வகையில் அந்த போதுமான அளவு இல்லாமல் இருக்குது, அதனால் இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உண்டான இந்த மாதிரியான மைனஸ் பாயிண்ட்டுகளை எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸாக உருவாகிறதுக்கு உண்டான வழிகளை சாதாரண வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணமாக இப்போ அரச மரம் போகிறோம் இல்லையா, அரச மரத்தை பிள்ளையாரை வந்து 108 முறை 48 முறை சுற்றி வந்தாலே நமக்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அரச மர பிள்ளையாரை ஏன் சுத்த சொல்லுது அப்படின்னா, பிள்ளையார் அப்படிங்கிறது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சொல்கிற மாதிரி எல்லா இடங்களிலுமே நிறைந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு தான் இந்த பிள்ளையார். அப்போ இந்த பிள்ளையாரை வந்து அரச மரத்தடி பிள்ளையாரை மட்டும் ஏன் வழிபாடு பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருந்தது அப்படின்னா, அரச மரம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஆறு ஓடிட்டு இருக்கும், ஏதாவது ஒரு நீர்நிலைகள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும்.
நீர்நிலைகளை, அதாவது ஜலத்தை வந்து அதிகமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை அரச மரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. சாதாரண வீசக்கூடிய காற்று ஒரு நீர்நிலை மீது பட்டு வீசுச்சு அப்படின்னா அந்த காற்றுக்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவமும் மருத்துவமும் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ அந்த மகத்துவமும் மருத்துவமும் நிறைந்த அந்த காற்று, அந்த நீர், அதாவது ஜலம் மேலே நீர்நிலை மேல் பட்டு அந்த வீசக்கூடிய ஈரக்காற்று அரச மர இலைகள் மீது படும் பொழுது, அரச மர வேர் மீது படும் பொழுது, அந்த வேர் மீது பட்டு நமக்கு கிடைக்கும் பொழுது, நாம் சுவாசிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மகத்துவம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. உடலியல் ரீதியாக உள் உறுப்புகளில் நீங்கள் லென்ஸ் வச்சு பார்த்து பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சைகளை விட தானாகவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய அற்புத அமைப்பு இந்த அரச மரத்தடியில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் இந்த அரச மர இலை, அரச மர வேறு, அரச மரத்தின் மீது பட்டு வரக்கூடிய காற்றை சுவாசம் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ஒரு 48 சுத்து அல்லது ஒரு 108 முறை சுற்றி வந்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட தெய்வத்தை, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தை நினச்சி அல்லது உங்களுடைய பிரார்த்தனையை நினச்சி திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தையே சொல்லி 108 முறை சுற்றி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய நன்மையான விஷயங்களை நிகழ்காலத்திலேயே கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு அச்சாரம் கிடைச்சிருது இந்த அரச மரத்தில். அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு அரச மரம் தேடி நீர்நிலைகளை பார்த்து, தருணம் பார்த்து, கரணம் பார்த்து, கணம் பார்த்து, நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து பண்ணக்கூடிய அந்த வேண்டுதல் அத்தனையும் ஒரு சேர கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த வம்ச விருட்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் இந்த வம்ச விருட்சம் அப்படிங்கிறது வீட்டில் இருந்து இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வம்சாவளி தெய்வத்தினுடைய பூர்வீகமான புத்தர பாக்கியத்துக்கு உண்டான அத்துணை அமைப்புகளையும் அற்புதமாக கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த வம்ச விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது தாழ்மையான கருத்து. வெள்ளிக்கிழமை குழந்தை பிறந்தா அதோட பலன்களையும், அந்த 6லேருந்து 7 அந்த சுக்கிர ஹோரையில் பிறந்தா அதுக்குள்ள பலன்களையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் குழந்தையின்மைக்கு ரொம்ப அழகாக ஒரு கருத்து சொன்னீங்க. வம்ச விருட்ச பூஜை பண்ணால் அதனால் குழந்தையின்மைன்றது இல்லாமே இருக்காதுன்றதும் அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் ஆதிக்கமாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024. தொலைபேசி எண் 0424849187, செல் 9940431377, 967727 76129, 99529, 91118, 9840160068. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஸ்ரீலங்காவில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஆஸ்திரேலியாவில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, இங்கிலாந்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி,